ஹலோ ஆல் இன்றைக்கி மார்னிங் சாங் எப்போவுமே வந்து சாட்டர்டே சாங்கில் தான் வந்து ஹிண்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மதுரை ஜில்லா அந்த பாட்டு தான் வந்திருக்கு. இந்த பாட்டுக்கு நம்ம பாரு அவங்களோட வழியில் ஒரு டான்ஸ் ஆடினாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் கமருதீனை தவிர வேறு யாருமே வந்து இது வரைக்கும் பார்வை சப்போர்ட் பண்ணதே இல்லை. இப்போ இருக்கிறவங்களும் சரி, வெளியே போனவங்களும் சரி, எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் சோஷியல் மீடியாவை வந்து பாருக்கு எகென்ஸ்ட் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் இந்த மாதிரி எந்த பிக் பாஸ்லேயும் நடந்ததே இல்லையா? தெலுங்குல நடந்திருக்கு, மலையாளத்தில் தான் இப்போ முடிஞ்சிச்சு. சாயந்தரம் எல்லாமே படிச்சுட்டு தானே வந்திருக்காங்க. இப்போ நடந்த மலையாளம் பிக் பாஸில் நிவின் இப்படி தான் வந்து தள்ளி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. மோகன்லால் வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே ஏன் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு. இது கால் டாஸ்கில் இருக்கிறது தானுங்க. பிக் பாஸ் ரூல்ஸில் இல்லாத ஒரு விஷயம் பண்ணாங்களா? அதில் வந்து ரூல்ஸ் இருக்கா இப்படி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு? ஹிந்தி பிக் பாஸில் என்ன நடந்தது? ஜெயிலுக்குள்ளே அடைச்சி அவங்க மேலே வந்து மிளகுத்தூள் வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தெலுங்கு பிக் பாஸில் வந்து ஆட்டோலேருந்து இதே மாதிரி தான் வந்து தள்ளி விட்டாங்க. இதெல்லாம் எல்லா சீசன்லையும் நடக்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா கொந்தளிக்குது. பாரு கமருதீன் மேலே வந்து தப்பு கிப்புன்னு சொல்லிட்டு. கமருதீன் சொன்ன வார்த்தைக்கு வந்து ஓகே, அவள் வந்து சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கான். ஆனால் சாந்திராவும் சொன்னாங்கல்ல, நீங்கள் 2 பேரும் காமன் பண்ணுறதுக்கு தான் வந்து உள்ளே வந்தீங்களா? என்னென்ன வார்த்தைகள் வந்து சாந்திரா கேட்டாங்க, ஈக்குவலாக வந்து கமருதீனும் கேட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னெல்லாம் சண்டை நடந்ததோ அதெல்லாம் வந்து எடுத்துன்னு வாங்க. அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் ரெடி. ஏன்னா யார் ரைட்டு யார் தப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சினியாரையும் வச்சு நம்ம வந்து பேசி அதுக்கேற்ற மாதிரி வந்து எல்லாரையும் வந்து வெளியே அமுச்சு விட்டுறலாம். ரெடியா? ஸோ பாருக்கு தான் இதில் வந்து டேமேஜ். அந்த பொண்ணு வந்து மானமே போச்சு. நான் இந்த ஷோக்கு வந்திருக்கவே கூடாது, என்னை வந்து ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க, நான் இவ்வளோ தான், என்னால் வந்து நடிக்க முடியாதுடா, எல்லாமே வந்து நான் இங்கே ரியலாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் வந்து தலையில் கை வச்சு நான் எழுதிட்டுருக்கா. அன்றைக்கி மிட் நைட்டில் நாய் குறைச்சது கூட நம்ம என்னடா பண்ணோன்னு சொல்லிட்டு பாரு வந்து எல்லோரும் முன்னாடி காரில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது கேட்டும் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இல்லை இவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாய் குறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேவலமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்துன்னு வருவாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பாரு கமருதீனை விட வேறு யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்லைல்ல, அவளே சொல்கிறா. இவளை வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேசியிருக்காங்க அந்த வீட்டில். நேற்று நைட்டில் கூட அப்படி தான் நடந்தது. டாஸ்கில் இவள் தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னென்ன பேச்சு பேசுனீங்க, இதெல்லாம் தேவையா எனக்குன்னு சொல்லிட்டு பாரு செம்ம ஃபீலிங்கில் எழுதிட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாமே கேமாக பாருங்கள், அது என்ன நான் பண்ணால் மட்டும் பர்சனலாக பண்ணுறேன், இவங்க பண்ணால் அது கேமுன்னு சொல்கிறீங்க. பாரு இன்றைக்கி காலையில் கூட இந்த அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. நீங்கள் அந்த காயின் டாஸ்கில் எல்லாரும் பிடிச்சி அமுத்துனீங்க எல்லாம், அது கேம்னா இதுவும் கேம் தானே, ஏன் வந்து இதை நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்றீங்க? சாந்திராக்கு ஃபிக்ஸ் வரணும்னு சொல்லிட்டு நான் வேணும்னு தள்ளி விட்டுனா? இல்லை முதல்ல சாந்திராக்கு ஃபிக்ஸே வரல. ஃபிக்ஸ் வந்து இப்படியா இருப்பாங்க? அடுத்த 1/2 மணி நேரத்துலேயே வந்து மேடம் வந்து ஆடி அசைஞ்சு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு சிரித்து பேசுகிறாங்க வேறு. அதுக்கு இன்னொரு நான் வீடியோ போடுற மக்களே. ஸோ இப்போ வந்து பாரு அதுதான் சொல்லிட்டுருக்காங்க. இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க, நான் செத்து கிடந்தா கூட பாரு செத்துட்டாளா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நவுந்து போவாங்க. இதுதான் அந்த ஹவுஸ்மேட்ஸு. இது ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பாரு. யார்கிட்ட? விக்ரம் கிட்டேயோ இல்லை சாந்திரா கிட்டேயோ நினைக்கிறேன். நேற்று பாரு ஒரு வேர்டு வந்து தப்பாக விட்டுருப்பாங்களா? இல்லை ஏன் அது யாருமே சொல்லலை? ஆமாம், பாரு வந்து எந்த வேர்டும் வந்து தப்பாக விடல, கேமில் தானே இவ பண்ண அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து பர்சனலாக எடுக்கிறீங்க தான் என்னோட கேள்வி. இதில் வந்து 1000 பேர் வெளியே இருந்து செலிப்ரிட்டிஸ் அவளுக்கு வந்து ரெட் கார்டு கொடு, எல்லோ கார்டு கொடுன்னு சொல்லிட்டு வேறு வேலை இல்லை. முதல்ல நீங்களாம் உள்ளே இருந்தபோது மரியாதையாக விளையாடுனீங்களா? விளையாடல. அப்போ எதுவுமே பண்ண துப்பு இல்லை. இப்போ வந்து கேள்வி கேட்குறீங்க. எல்லாருக்கும் அவங்களோட சுச்சுவேஷனில் இருந்தால் தான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பாரோட சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி நான் ஃபேஸ் பண்ணோம், எப்படி வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் வந்து எதுவுமே கிளாரிஃபிகேஷன் கிடையாது. இது பாருவோட கேம், அவங்க தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும், அவ்வளோதான். இன்றைக்கி பாட்டு வந்து எல்லோரும் யோசிச்சுருக்காங்க, பாருக்கு ஆப்பெல்லாம் கிடையாது, அவளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி தான் வந்து பாட்டே வச்சாங்க. என் ஜாதகத்தில் குரு உச்சந்தான்னு சொல்லிட்டு எவ்வளோ லைன்ஸ்லாம் வருது, யாருக்காக? எல்லாமே பாருக்காக தாங்க. அவங்க கேம் ஆடுறாங்க, கேம் ஆட விடுங்க. ஆனால் நேற்று கேம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்ன வேர்ட்ஸ் இருக்கே, ஐயோ கன்றாவி. இந்த திவ்யா வாயிலெல்லாம் வந்து என்னத்தை ஊற்றுறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேசியிருக்கா பாருவை. எல்லாருமே ஒருத்தர் விட்டு வைக்கல, எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? பாரு வாய் எடுத்து அவங்கள சொன்னாங்களா இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு? இல்லைல்ல, கெட்ட வார்த்தை பேசலல்ல, கேம் தான் ஆடினாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒன்று பண்ணிங்க பாருங்க. நேற்று நைட்லேருந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி கமருதீன் போனதுக்கு அப்புறமேட்டு இதுங்கெல்லாம் வந்து என்னென்னமோ சொல்லி இனிமேல் சொல்லாது எதுவுமே இல்லைங்க. அவங்க இவ்வளோ நாளாக மனசில் இருக்கிற எல்லாமே பாரம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு ஹவுஸ்மேட்ஸ்க்கு.
பாரு அழுதுட்டு சொல்கிறாங்க, நான் இந்த ஷோக்கே வந்துருக்கூடாது, உன்னை மீட் பண்ணியிருக்கவே கூடாது, உன்னை மீட் பண்ண எனக்கு பிடிச்சிருந்தது, என்னோடய ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண அது இந்த அளவுக்கு வந்து கேவலமாக எடுத்துன்னு போவாங்கன்னு நினைக்கல. இப்போ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறது பாரு தான். ஆனால் சிம்பத்தி யாருக்கு? ட்ராமா பண்ணுற சாந்திராக்கு. இதுதான் உலகம்.